மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்கிறார் திருவள்ளுவர். மருந்தை உணவாக உட்கொள்ளாமல் உணவையே மருந்தாக உட்கொள்ள இயற்கை மருத்துவம் வலியுறுத்துகிறது. உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் புத்துணர்வாக்கும் யோகாசனத்தை அனைவரும் நாள் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் என்பது இயற்கை மருத்துவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதன் அடிப்படையில் சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டியில் தனியார் இயற்கை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு ஒரே இடத்தில் யோகாசனம் செய்தனர். யோகாசன நிகழ்ச்சியை ஆட்டையாம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் வித்துன்ராஜ் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து உடலை லகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை இயற்கை மருத்துவம் பயிலும் மாணவ மாணவியர் செய்து காட்டினர். பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த முன்னெடுப்பின் காரணமாக உலகிற்கு இந்தியா அளித்த கொடையாக யோகக்கலை மாறியுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் தியாகு வள்ளியப்பா. Stress today is one of the biggest problem in India, especially the younger generation. PCOD, especially in girls today, is a huge issue. So all this is all done by, brought into a solution using yoga therapy as well as naturopathy therapy. So if it's good for one, it's good for all. And I think our Prime Minister today must thank him to take this into an international platform. And this is going to be a game changer for India. நடப்பாண்டு சர்வதேச யோகா தினம் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் யோகா என்ற பொருண்மையில் கொண்டாடப்படுகிறது. இளம் மகளிர் எதிர்கொள்ளும் உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல தீர்வினை யோகாசனம் தருவதாக இயற்கை மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர் தெரிவித்தனர். என் பேர் ஜினல் ஜெயின். கேர்ள்ஸ்க்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிசிஓடி, பிசிஓஎஸ், இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா வருது. ஸோ அவங்க கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் டெய்லி வீட்டில் இருந்து என்ன பண்ணலான்னா, ஒரு பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லுவாங்க, தித்லி ஆசனான்னு சொல்லுவாங்க, உட்காந்து பண்ணுற மாதிரி போஸ் இருக்கும். அது பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ பெயின் கூட வராது. நான் வந்து ஸ்ரீனிவாச பிரபு. யோகான்றது என்னென்னா ஒரு வாழ்க்கை முறை, சரிங்களா? அது வாழ்க்கையில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையை இப்போ மாறுபட்டு இருக்கிற சூழலில் நம்ம எல்லாருமே வந்து கடைப்பிடிச்சோன்னா நம்மளோட ஆத்மா, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய உடல், இது மூணும் ஒரு சேர இணைஞ்சு வேலை செய்யும். என் பெயர் தனுஷ். யோகா பண்ணுறது மூலிமா அந்த குழந்தைங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் மென்டல் ஸ்ட்ரென்த்தும் ஒரு சேர சேர்ந்து அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டே ஒரு வேறு லெவலாக வந்து மாறிடும். நாள்தோறும் செய்யும் யோகாசனம் நல்ல நேர்மறையான நன்மைகளை அனைவருக்கும் ஏற்படுத்தி வருகிறது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.